கழிவு முகாமைத்துவ திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்வு மன்னார் மாந்தமேற்கு பிரதேச சபையின் மன்னார் யாழ் பிரதான வீதியில் பக்தர்களின் குறை தீர்க்கும் புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்களின் நலன் கருதியும் ஆலய சுத்தம் கருதியும் UNDP சுற்றுச்சூழல் வசதி நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இன்று 17/3/2026 காலை 10 மணியளவில் மாந்தமேற்கு மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பின் ஏற்பாட்டில் கழிவு உரிய முறையில் அகற்றக்கூடிய கழிவகற்றும் தொட்டிகள், பொலித்தீன் அற்ற பைகள் ஆகியவற்றினை வழங்கியதோடு விழிப்புணர்வு சம்பந்தமான பதாதைகளை ஏந்தி பக்தர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தினையும் தெரிவித்திருந்தனர். இந்நிகழ்வில் UNDP மாவட்ட இணைப்பாளர் வீக்கன் தலைவர் மாந்தமேற்கு செயலாளர் பாலியாறு கிராம அலுவலர் சிப்பியாறு ஆலய பங்குத்தந்தை இழுப்பக்கடவை பங்குத்தந்தை வெள்ளாங்குளம் தேவன்பட்டி மூன்றாம்பட்டி இழுப்பக்கடவை ஆகிய மாற்றுத்திறனாளிகளின் சுய உதவிக்குழு தலைவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு பதாதைகளையும் கழிவகற்றும் தொட்டிகளுக்கு அதனை சிறப்பான முறையிலே இன்றைய தினம் UNDP நிதி அனுசரணையில் வீக்கன் மாந்தமேற்கு பிரதேச செயலக பிரிவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய சிறப்பான ஏற்பாட்டில் இது நடைபெற்றிருந்தது. நிகழ்வில் கலந்து கொண்டு பக்தர்கள் பலரும் பங்கு பற்றி அவர்களுக்கான அந்த பொலித்தீனற்ற பைகளையும் பெற்றுக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருத்தலத்தை மிகவும் சுத்தமான முறையிலே வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்வதோடு இந்த விழிப்புணர்வு வாரத்திற்கான உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 17/3/2026 ஆரம்பமாகி இதனுடைய நிகழ்வுகள் தற்போது நமது புதிய ஆலயத்திற்கு வலது பக்கமாக காத்திருக்கின்றது. அனைத்து மக்களை வரக்கூடிய அனைத்து மக்களையும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவு செய்வோம். தொடர்ந்து நிகழ்வு மங்கள விளக்கினை முதலாவது திரியினை எமது உதவி அரசாங்க அதிபர் மாந்தமேற்கு பிரதேச செயலகம் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்த திரியினை எமது சிப்பியாறு பங்கு தந்தை அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். கொஞ்சம் கூட
அடுத்த திரியினை யுஎன்டிபி திட்ட இணைப்பாளர் மன்னார் மாவட்டம் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்து அந்தோனியார்புரம் பங்குத்தந்தை அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்த திரியினை பாலியாறு கிராம அலுவலர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்த திரியினை வீக்கான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு தலைவர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்து தேவன்பட்டி நெய்தல் மாற்றுத்திறனாளிகள் குழு தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்த திரியினை மலரும் ஒட்டுக்கள் 3ஆம் புட்டி மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழு அங்கத்தவர் ஒருவரை அன்போடு அழைத்து. அடுத்த திரியினை இழுப்பக்கடவை மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழு தலைவர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து. அடுத்து வெள்ளாங்குளம் மாற்றுத்திறனாளிகள் சுய உதவிக்குழு தலைவர் அவர்களை அழைத்து நிற்கின்றனர். மங்கள விளக்கேற்றி அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு என்டிபியின் எஸ்டிபி திட்டத்தினால் வீக்கான் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் மூலம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற கழிவு முகாமைத்துவ திட்டத்தின் விழிப்புணர்வு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எமது மாந்தை மேற்கு உதவி பிரதேச செயலாளர் அவர்களையும் யுஎன்டிபி மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அவர்களையும் சிபிஆர் பங்குத்தந்தை அவர்களையும் அந்தோனியார்புரம் பங்குத்தந்தை அவர்களையும் இன்னுமாக கிராம அலுவலர் அவர்களையும் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் இந்நேரத்தில் இந்நிகழ்விற்கு வருகவென வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து இந்நிகழ்வின் ஆசியுரையினை வழங்குமாறு எமது சிபிஆர் பங்குத்தந்தை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். எங்களுடைய இந்த புனித அந்தோனியார் திருத்தலம் சிப்பியாறு இந்த பகுதியிலே இங்கே பக்தர்கள் அதிகரித்து காணப்படுவதனாலே இங்கே நிறைய குப்பைகள் போடப்படுவதை பலரும் அவதானித்து அதிலிருந்து இந்த இடம் துப்புராக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த வகையிலே இன்றைய நாளிலே விக்க நிறுவன தலைவர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார். அவரையும் எங்களுடைய மாந்தை மேற்கு பிரதேச உதவி செயலாளர் அவர்களையும்
அந்தோனியார்புர பங்கு தந்தை அவர்களையும் UNDP மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அவர்களையும் எங்களுடைய இந்த சிப்பியாறு GS அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். எங்களுடைய இந்த புனித அந்தோனியார் திருத்தலம் சிப்பியாறு மிகவும் விரைவாக வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. இது ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு சிற்றாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் ஒரு சிலர் தான் அங்கு சென்று வணங்கி வந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது கிட்டத்தட்ட 3-4 வருடங்களாகத்தான் மக்களுடைய தொகை, அதாவது பக்தர்களுடைய தொகை மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. முதல் செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அங்கே 30,000-40,000 சனத்துக்கு மேலே பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். கிளீன்லினஸ் இஸ் டு நெக்ஸ்ட் டு கோட்லினஸ் என்று சொல்வார்கள். அதாவது தூய்மை என்பது கடவுளுக்கு அடுத்தபடியான மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக அமைகின்றது. நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக ரீதியிலே தூய்மை அடைவதற்காக இந்த ஆலயத்துக்கு நாங்கள் வருகின்றோம். ஆகவே இந்த திருத்தலத்திலே நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக ரீதியாக தூய்மை அடைந்து செல்கின்ற அதே வழியிலே இந்த சுற்றாடலை நாங்கள் தூய்மையற்ற நிலையிலே விட்டு செல்ல முடியாது. ஆகவே இந்த சுற்றாடலையும் நாங்கள் சிறப்பாக தூய்மையான நிலையிலே வைத்திருக்க வேண்டிய கடப்பாடு அனைவருக்கும் உரியது. ஆகவே அந்த வகையிலே மன்னார் மறைமாவட்ட ஆயர் தொடக்கம் எங்களுடைய அரசாங்க அதிபர் இன்னும் பல்வேறு பெரியவர்கள் எல்லோருமே இது துப்புரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகின்றார்கள். அந்த வகையிலே UNDP என்கின்ற அந்த நிறுவனத்தினர் தங்களுடைய அமைப்பின் ஒரு பகுதியூடாக இதற்குரிய பணத்தை அவர்கள் ஒதுக்கி இந்த இடம் துப்புரவாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து வீக்கேன் நிறுவனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த அமைப்பின் ஊடாக இந்த திட்டத்தை அவர்கள், அதாவது கழிவு முகாமைத்துவ திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வந்திருக்கின்ற பக்தர்கள், இன்னும் வர இருக்கின்ற பக்தர்கள், இங்கு யாராக இருந்தாலும் வருகின்றவர்கள் பல்வேறு ஆசீர்வாதங்களை, பல்வேறு அருள் அடைய அனைவரும் வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு இந்த சிப்பியாறு புனித திருத்தலத்தில் நாம் இந்த நிகழ்வை நடத்துவதில் வீக்கேன் மாற்றுத்திறனாளி அமைப்பிலாகிய நாங்கள் பெருமை அடைகிறோம். அதனென்றால் ஒரு முக்கியமான வேலையை எங்களோட சூழலை, எங்களோட ஆலயங்களை, எங்களோட வீதிகளை, எங்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன். இவிடத்த எங்களூடாக இந்த வீக்கேன் அமைப்பின் ஊடாக UNDP என்னுடைய நிதி அனுசரணையில், அதாவது GFSGP நிதி அனுசரணையோட இந்த திட்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்று, இது மட்டுமல்ல இந்த நிறுவனங்களூடாக எங்களுக்கு ஒரு பாரிய நிதியை வந்து எங்களுக்கு கடந்த வருடத்தில் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அதோட இந்த ஒரு வேலை திட்டமும் எங்களோட வீக்கேன் மாற்றுத்திறனாளி அமைப்பினூடாக கிடைக்கப்பட்டதற்கு நாங்கள் இந்த நிதி வழங்கின நிறுவனங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய UNDP-னுடைய இணைப்பாளர் மேடம் எங்களுடைய
ஜெயா மிஸ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா எங்களோட இரவு பகல் பாராது தங்களுடைய நேரத்தை லீவு நாள் இன்னும் பாராமல் எங்களோட சேர்ந்து உழைச்சி கொண்டிருக்கிறோம். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு இங்கே வருகின்றிருக்கின்ற எமது மாந்தை மேற்கு உதவி பிரதி செயலாளர் டிரெக்டர் சார், மற்றது எங்களுடைய பங்கு தந்தை, மற்றது எங்களுடைய இந்த சிபிஆர் அந்தோனியார் திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை, மற்றது எங்களுடைய கிராம சேவைகள், மற்றது எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய சுய உதவி குழுக்கள், தேவம்பட்டி நெய்தல் சுய உதவி குழு, வெள்ளாங்குளம் வலிமையின் விழுதுகள் சுய உதவி குழு, தேவம்பட்டி மூண்டாம்பட்டி மலரும் மொட்டுக்கள் சுய உதவி குழு, மற்றது எங்களுடைய இழுப்பக்கடவை மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் தலைவர் செயலாளர்கள் வருகின்றீங்க. உங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இங்கே வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய வீக்கெண்ட் மாற்றுத்திறனாளி இணையம் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த திட்டம் கழிவு முகாமைத்துவம். நம்ம இந்த திருத்தலத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையும் இருக்கின்றது. எனவே நாம் நினைக்கின்றோம் இப்போ ஓரளவுக்கு இந்த புனித திருத்தலம் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது, ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே அந்த ஒரு முயற்சியாக நாம் இந்த வளர்ச்சி வச்சிருக்கிறோம் இந்த டஸ்ட்பின்கள். அப்போ இது எங்களுடைய இந்த நிறுவனம், அதாவது நிதி தரப்பட்ட இந்த நிறுவனங்களூடாக கிடைக்கப்பட்ட நிதியை கொண்டு பின்னுக்கு இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கும் இந்த முன்னுக்கு இருக்கின்ற இந்த ஆலயங்களையும் வருகின்ற பக்தர் அடியார்கள் நீங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு அப்பால் இது ஒவ்வொருவருடைய கடமையும். இங்கே வருகின்ற போது அவர்கள் வெளியில் அந்த குப்பையை எடுத்து போட்டாலும் நாங்கள் அதை எடுத்து போட்டு அவங்கள ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற ஒரு சமூகமாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதை கூறிக்கொண்டு, இது ஒரு காலப்போக்கில் இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு பிரபலியமான ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது மடுவுக்கு ஒப்பான ஒரு திருத்தலமாக இது காலப்போக்கில் மாற்றமடைய போகின்றது. நிறைய ஒரு பக்தர்கள் தங்களுடைய இந்த நேர்த்திக்கடனை செலுத்தி அதில் ஒரு நிறைவான தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்ற அல்லது தங்கள் அந்த நேர்த்திக்கடனை செலுத்துகின்ற போது தங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பலாபனங்களை இதில் அடைகின்ற ஒரு திருத்தலமாக இந்த இடம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்களும் இந்த திருத்தலத்தோடு சேர்ந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளி அமைப்புகளாகிய நாங்கள் அதாவது வீக்கெண்ட் தேவன்பட்டி பங்கு தந்தை அவர்களே, உதவி பிரதேச செயலாளர் அவர்களே, கிராம சேவையாளரே மற்றும் வீக்கான் அமைப்பின் உறுப்பினர்களே, ஏனைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பிலிருந்து வந்திருக்கும் அங்கத்தவர்களே மற்றும் உங்கள் ஆலயத்துக்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். UNDP நிறுவனமானது கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக மன்னார் மாவட்டத்தில் இந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதி என்ற திட்டத்தின் சிறுமானிய திட்டம் சிறுமானிய திட்டத்தினூடாக மன்னார் மாவட்ட மன்னார் சுற்றுச்சூழல் தரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது உலக ரீதியில் இது வேலை செய்து கொண்டிருக்கிற திட்டமாகும். இந்த திட்டம் இலங்கையில் 3 லேண்ட்ஸ்கேப்புகளில் வேலை செய்து கொண்டிருந்தது. ஒன்று நக்கல்ஸ், மற்றது மன்னார் லேண்ட்ஸ்கேப், அடுத்தது கொழும்பு லேண்ட்ஸ்கேப். அதில் மன்னார் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் பிரதான நோக்கமாக அமைவது எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. அதை எவ்வாறு பாதுகாக்க நாங்கள் மண் அழிவுக்குள்ளாதலிருந்து பாதுகாத்தல், மற்றது கழிவு முகாமைத்துவம் செய்தல், மற்றது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரியான எங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளுதல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆகவே இங்கே மன்னார் இந்த ஸ்மால் கிராண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்கிறது இந்த ப்ரோக்ராத்தின் 7வது நிகழ்ச்சியாகத்தான் இது கடந்த 4 வருஷமாக இதில் நடைபெற்று கொண்டு வந்தது. இதில் எங்களுக்கு உண்மையாக இந்த திட்டங்கள் இந்த நிதிகள் எங்கள் பங்குதாரர்கள் கூடாகத்தான் நாங்கள் இந்த திட்டங்களை அமல்படுத்தி கொண்டு வந்த நாங்கள். அந்த அடிப்படையில் இந்த திட்டமானது இந்த திட்டம், அதாவது இந்த கழிவு முகாமைத்துவ திட்டமானது இந்த வீக்கான் நிறுவனமும் எங்களோட பங்காளிகளாக இருந்தவர். அந்த பங்காளிகள் கூடாக இந்த தேவை அடையாளப்படுத்தப்பட்டது எங்கள் மாவட்டத்தில். ஏனென்றால் நாங்கள் எப்போதும் போகும்போது இந்த திட்டத்தை உண்மையாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த திட்டம் அதுக்குள் இல்லை.
ஆகவே அது தொடங்குகிற காலத்தில் இந்த கோயில் இவ்வளோ பிரசித்தி பெற்றும் இருக்கவில்லை. இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள், பிரசித்தி பெற்ற கோயில், ஆனால் பக்தர்கள் வர அளவோ இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுதலோ அந்த அளவுக்கு காணப்படவில்லை. ஆகவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த நான் இதால் போகும்போதுமெல்லாம் நான் இதில் பார்ப்பேன், இந்த பொலித்தீன் பையிலையோ இந்த பேக் எல்லாம் இந்த எல்லா மரங்கள்லேயும் இந்த பூத்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு பொலித்தீன் பைகள் இருக்கு மாட்டேன். இது கொண்டு செய்ய முடியாமல் போயிட்டேன்ட்டு எனக்கு உள்ளார ஒரு இயக்கம் இருந்தது. எனக்கு அதேமாதிரி எல்லா இடங்கள்லையும் கதைத்து கொண்டு வந்த நாங்கள் அதில் பிரதிபலனாக ஒரு திட்டம் வந்து எங்களோட திட்டத்தில் ஒரு திட்டம் வந்து நிப்பாட்டப்பட்டதால் அந்த திட்டத்தின் காசு வந்து எங்களுக்கு இன்னொரு திட்டத்துக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் பிரதானமாக இந்த கழிவு மாற்றம் மிகவும் முக்கியமாக இங்கே கருதப்பட்டதால் அந்த திட்டத்தை நாங்கள் இங்கே இந்த அந்தோனியார் கோயிலில் வந்து அந்த கழிவு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை வந்து நாங்கள் அதில் உள்வாங்கி கொண்டு எங்கள் மாவட்ட செயலாளர் மற்றும் ஏனைய பங்கு தந்தையாக்கள் இவர்களோட வேண்டுகோளுக்கு அந்த திட்டத்தை வந்து நாங்கள் இந்த வீக்கா நிறுவனத்துக்கூடாக இங்கே செய்கிறதுக்கு அமுல்படுத்துறதுக்கு ஆரம்பித்தோம். முக்கியமாக இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இந்தியா நிகழ்வின்ற நோக்கமாகவும் எங்களோட திட்டத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது வந்து எங்களோட சுற்றுச்சூழலை வந்து மிகவும் துப்புரவாக வைத்திருக்கணும். பிரதானமாக இந்த பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து நாங்கள் தகுந்த முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எல்லா இடமும் போட்டிருக்கிறோம். ஆனால் இதால் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் எங்களோட சந்ததிக்கு இதால் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் இந்த பொலித்தீன்களை எல்லாம் இப்போ நீங்கள் போடுற பொலித்தீன்கள், அதாவது நாங்கள் போடுற பொலித்தீன்களை வந்து ஆடு மாடு சாப்பிடுது, கடலுக்கு போகுது, அதுக்குள்ள உள்ள மீன்கள் சாப்பிடுது. அப்போ அதுகளுக்குரிய பாதிப்பை ஏற்படுத்துது. எங்களோட சமூகத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்க நச்சுத்தன்மைகளை கூட்டிக்கொண்டு போகுது. வெளியில் நீங்கள் எரிக்கைக்கு அதில் உள்ள காற்று வந்து காற்றும் சூழல் மாசுதல் ஏற்படுத்துது. அப்படியான பல தீங்கான விளைவுகள் எதிர்காலத்தில் இருக்கின்றது. அது எங்களுக்கு இப்போ தெரியுது இல்லை. இனி வரும் சந்ததிகளுக்கு தான் அதன் பாதிப்பு தெரியும். ஆகவே முடிந்தளவு நாங்கள் அதன் பாவனையை குறைக்கிறது என்றதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மீள் பாவனைக்குரிய பைகளை அறிமுகப்படுத்துகின்றோம். மீள் சுழற்சிக்குரிய பைகள், மீள் பாவனைக்குரிய பைகள் என்றால் நீங்கள் ஒரு மீள் சுழற்சிக்குரிய மீள் பாவனைக்குரிய பை பாவிக்கும் போது நீங்கள் கணக்க பொலித்தீன் பைகள் வாங்குறதை நீங்கள் குறைப்பீங்க. நல்ல ஒரு விஷயம் எங்களுக்கு இது இந்த காலத்தில் அரசாங்கத்தினால அந்த பொலித்தீன் பைகளை வந்து சும்மா கொடுக்கக்கூடாதுன்றது வந்து உண்மையாக எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. அது இன்னதான் நாங்கள் சட்டங்களை போட்டான மாற்றம் வந்து எங்கள் ஒவ்வொருத்தர்லேயும் பெறவும். அந்த மாற்றம் ஒவ்வொருலையும் வந்தால் தான் நான் ஒரு பேக்கை வேண்டியக்குள்ள கடையில் போயக்க எனக்கு பொலித்தீன் பேக் வேணாம் அப்படின்னு நான் இந்த பேக்கோட போய் அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வரும்பொழுது அதே உங்களோட பிள்ளைகள் உங்களோட சந்ததிகள் பழகி கொண்டு வரும். ஏன் என்று சொன்னால் நாங்கள் அதை சொல்லிக் கொடுப்போம். இந்த விஷயத்தால் இது செய்யக்கூடாது. ஆகவே இதில் வந்து நாங்கள் பிரதானமாக யோசித்த 2 விஷயங்கள் வந்து ஒன்று மீள் பாவனைக்குரிய பேக்குகளை பயன்படுத்துறது. 2வது விஷயம் உங்களோட கழிவுகளை மீள் சுழற்சி கழிவுகள், பொதுவான கழிவுகள், உக்கக்கூடிய கழிவுகள் என்று பிரித்து வேறுபடுத்தி போடுறதுக்குரிய உங்களுக்குரிய பின் வசதிகள் முந்தி இல்லை என்று சொன்னால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்குரிய கழிவுக்குரிய போடுவதற்கு பின்னுகளை வந்து செய்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பின்னுகளுக்குரிய பொருட்களை அந்தந்த பின்னுகளுக்குள்ள அதுக்குள்ள வாசிச்சால் போட்டிவிட அதுக்கு போடுங்க. எங்களால் ஆன சுற்றுச்சூழலுக்கு எங்களால் ஆன பங்களிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனம் வச்சு செய்தால் மட்டும்தான் செய்யலாம். ஒழிய ஏனியாக்களை அவர் செய்யலை நான் செய்யலை என்று சொல்லி கொண்டிருக்கிறதால மாற்றங்கள் வரப்போகிறதில்லை. ஆகவே ஒரு சின்ன மாற்றம் வந்து பெரிய ஒரு எங்களோட எதிர்கால சந்ததியையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து இங்கே UNDP நிறுவனத்தால் ஜெஃப் ஸ்மால் கிராம் ப்ரோக்ராம் என்ற 7வது நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றது. உண்மையாக எங்களோட வீக்கான் நிறுவனமும் எங்களோட பங்கு தந்தையவர்களும் எங்களோட அரசு அலுவலர்களும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தவர்கள். ஸோ அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த நாள் இன்றைக்கு நிகழ்வோடு முடியக்கூடாது. தொடர்ச்சியாக இது பின் வச்சா பிறகும் அதை கொண்டு போய் நாங்கள் வேறு வெளியில் போடுறது சந்தர்ப்பங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ முடிஞ்சளவு முந்தி நாங்கள் இப்போ பார்த்த அளவுக்கு இப்போ நிரம்ப மாற்றங்கள் இங்கே தெரியப்படுறது, நியாயமான விஷயங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே கோயிலுக்கு வார ஒவ்வொரு அடியார்களும் அதை நீங்கள் உங்களில் ஒரு நோக்கமாக வச்சிருக்கணும். அதை எங்கெங்கே போடணுமோ அதை நாங்கள் உங்கள் கடமைகள் ஒன்றாக செய்ய வேண்டும். அதை பிரித்து அப்போ தான் எங்கள் கழிவு முகாமைத்தம் செய்யும்போது அதுக்குரிய பிரதேச செயலாளர்களோ இவர்களோ பிரதேச சபை உறுப்பினர்களோ அதை ஈஸியாக எடுத்து அதை மீள் சுழற்சிக்குரிய விதமாகவும் அதுக்குரிய வகையில் அதை முகாமைத்துவம் செய்யக்கூடியமாக இருக்கும். ஆகவே அதை வந்து
எல்லோருமே கருத்தில் எடுத்து உங்கள் வீட்டிலையும் சரி இங்கே மட்டுமில்லை உங்கள் வீட்டிலையும் சரி இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும். போதிய அளவுக்கு முடிந்த அளவுக்கு உங்களோட பொலித்தீன் பாவனைகளை போத்தல் பாவனைகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலத்துக்கும் நல்லது, உங்களோட எதிர்கால சந்தை சின்ன பிள்ளைகளுக்கும் அது மிகவும் நல்லதாக இருக்கும். ஆகவே நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன், எங்களோட உதவி தந்தை அவர்கள் தங்க தந்தை அவர்களை இவர்கள் ஜிஎஸ்ஆக்கள் கூட சப்போர்ட்டோடும் கூட கிராமம் கூட மாற்றுத்திறனாளி அமைப்பு ஆக்களும் நீங்கள் இன்றையோடு நிற்க விடாமல் அது தொடர்ச்சியாக ஒரு கண்காணிக்கிற முகாமைத்துவம் ஒன்று, கண்காணிக்கிற ஒரு முறைமை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அப்போத்தான் ஒவ்வொருத்தர் பொறுப்பு மாறி மாறி பொறுப்படுத்தால் தான், இந்த கிழமை ஒரு ஆள் அடுத்த கிழமை ஒரு ஆள் என்று ஒரு மாறி மாறி பொறுப்படுத்தால் தான் இது ஒரு ஒரு நார்மலான சிச்சுவேஷனுக்கு வரும். ஒரு ஆரம்பத்தில் மாற்றம்ன்றது கஷ்டம். நாங்கள் அப்புறம் பொலித்தீனை பாவிக்காங்கன்னு சொல்கிறோம், கடை ஃபுல்லாக பொலித்தீன் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அதை எப்படி நீங்கள் உங்களோட ஒத்துழைப்போட அதுக்கு பேப்பர் பேக்குகள் எவ்வளோ கொப்பி புத்தகங்கள கழிவுகள் அந்த காலத்தில் பேப்பர் பேக் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இங்கே கச்சான் எல்லாமே பொலித்தீன் பேக்லாம் கட்டியிருக்கு. அப்போ நாங்கள் அதில் போய் இந்த பொலித்தீனை பாவிக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அதை ஒரு தருமை ஏற்றுக்கொள்றதா இல்லை. ஸோ அந்த பேக்கெல்லாம் கச்சான் பேக்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் பேப்பர் பேக் தான் செய்யணும் மாட்டோம். பேப்பர் பேக்குக்கு எங்கே போகிறது? உங்களுக்குரிய வாழ்வாதாரம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்குரிய பேப்பர் பேக்கை உங்களோட கிராம அமைப்புக்குள்ளாக அந்த பேப்பர் பேக்களை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானமாக போயிடும், அவங்களுக்கு பேக் எடுக்கிறது ஈஸியாக போயிடும். ஸோ அப்படித்தான் நாங்கள் இணைந்து தான் செயல்படணும். ஒரு ஆள் விழுத்தாமல் ஒரு ஆள் இணைந்து செயல்படுத்தினாமட்டால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கோயில் வளாகத்திலையும் இந்த பக்தர்களிடையும் இந்த இது மட்டும் இங்கே மட்டுமில்லை, நாங்கள் எங்கள் சூழலுக்கு அது பெரிய ஒரு நன்மையை பயக்கிற ஆட்களாக இருப்போம். ஆகவே இது தொடர்ச்சியாக இந்த விஷயம் கண்காணிக்கப்பட்டு சரியான முறையில் இந்த பின்னுகள் பாவனையில் உட்படுத்தப்பட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு முகாமைத்துவம் செய்யப்படும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த திட்டத்தில் உடனடியாக ஒரு குறுகிய கால பகுதியில் நாங்கள் வந்த நிதியை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செய்து கொடுத்த நீக்கா நிறுவன உத்தியோகர்களுக்கும் ஏனைய அரச உத்தியோகர்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்கள் யுஎன்டிபி நிறுவனத்தின் ஜெஃப் ஸ்மால் கிராண்ட் ப்ரோக்ராமின் ஊடாக உங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பங்கு தந்தை அவர்களே, அதே போல் இந்த செயற்திட்டத்தினை ஏற்படுத்துகின்ற யுஎன்டிபியின் இந்த திட்டத்திற்கான இணைப்பாளர் அவர்களே, அதே போல் இந்த கிராம அலுவலர் பிரிவின் கிராம அலுவலர் அவர்களே, அதே போல் இந்த திட்டத்தினை சிறந்த முறையிலே செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற வீகான் அமைப்பினுடைய தலைவர் அவர்களே, அதனுடைய உறுப்பினர்களே மற்றும் சோழன்பட்டி புதுப்பக்கடவை மற்றும் மூன்றாம்பட்டி பிரிவுகளுக்குரிய சுய உதவி குழுக்களின் அங்கத்தவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த திட்டம் சம்பந்தமான சகலமான விளக்கங்களை எனக்கு முன்னால் கதைத்த பங்கு தந்தையவர்களும் அதே போல் திட்ட இணைப்பாளர் கிராம அலுவலர்கள் அனைவரும் கூற வேண்டிய விடயங்கள் அனைத்தையும் கூறி சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவிலே அமைந்திருக்கின்ற இந்த பாலியாறு இந்த சிப்பியாறு அந்தோனியார் ஆலயத்துக்கு ஏற்கனவே சொன்னது போல பல பக்தர்கள் பல எண்ணிக்கையிலே வருகின்றிருக்கின்றார்கள். முக்கியமாக மாதத்தின் முதல் கிழமையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வருகின்றிருக்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் பொதுமக்கள் அதிகமாக வருகின்ற இடமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே பிரதேச செயலகம் என்ற ரீதியிலே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள், சமூக பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. இந்த பகுதியிலே காணப்படுகின்ற ஆலயம் என்ற வகையிலே இங்கு ஏற்படுகின்ற பிளாஸ்டிக் கழிவுகளாலும் சரி ஏனைய கழிவுகளாலும் சரி ஏற்படுகின்ற இந்த சூழல் மாசுபடுதல் என்ற விடயத்தினை குறைத்து அதன் மூலமாக இந்த இடத்தினை சுத்தமாக பேணுவது மட்டுமில்லாது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு வளமான இடத்தினை விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே சொன்னார்கள், நாங்கள் இப்போ இந்த பகுதியாலே சென்று வருகின்ற போது சாதாரணமாக தெரியும்
இந்த பாதையின் இருமரங்களிலும் பொலித்தீன் பைகள் வந்து நிறைய மரங்களிலே தேங்கி நிற்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக போய் வருகின்ற போது நிறைய பொலித்தீன் பைகள் மற்ற கழிவுகள் வந்து இங்கே சரியான முறையிலே அகற்றப்படாமல் அது வந்து அங்கே தேங்கி நிற்பது காணக்கூடியதாக இருந்தது. இந்த டிட்வாப்பிகள் வந்தபோது அந்த வெள்ளம் வந்து இந்த பகுதியை அடித்து கொண்ட போது அதன் பிறகு வந்து பார்த்தவர்கள் நினைத்தார்கள் என்னன்னு சொன்னால் இந்த பகுதி முழுக்க இருந்த சொப்பிங் பேக் முழுக்க க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு சுத்தமாகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சொப்பிங் பேக் போன இடம் அங்கே வந்தால் கடலுக்குள்ளாம் போயிட்டு அந்த கடலுக்குள்ளே அந்த சொப்பிங் பேக் போனதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த வீதியால் பயணிக்கிற ஆட்களுக்கு வந்து தெரியாட்டியும் அந்த கடலை நம்பி அதை வந்து வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற எமது மக்களுக்கு வந்து அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வந்து நன்றாக தெரிந்திருக்கும். இதனால் வந்து கடல் வாழ்கின்ற உயிரினங்கள் வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் அதையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகின்றது. அந்த வகையிலே வந்து ஒரு சமூக பொறுப்புடைய விடயங்களை கொண்டு செல்கின்ற ஒரு பொறுப்புடன் இந்த கழிவு முகாமைத்துவம் என்ற விடயத்தினை எடுத்துக்கொண்டு அந்த விடயத்தினை செயற்படுத்தும் முகமாக UNDP நிறுவனம் வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறொரு திட்டத்துக்காக வைத்திருந்த ஒரு நிதி வந்து அதுக்கு பயன்படுத்தப்படாமல் போன போது அதை வந்து முழுதாக இந்த ஆலயத்திலே கழிவு முகாமைத்துவம் என்ற விடயத்துக்காக பயன்படுத்துவதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதற்காக முதலாவதாக நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் மிக விரைவாக அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. இதில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இந்த கழிவு தொட்டிகள் வந்து பல்வேறு இடங்களிலே வந்து காணப்படுகின்றது. அதாவது பொதுமக்கள் வந்து தங்களுடைய குப்பைகளை அல்லது கழிவுகளை வந்து வேறு இடங்களிலே வீசாமல் அதை வந்து உரிய முறையிலே அதிலே போடும் முகமாக பல்வேறுபட்ட இடங்களிலே இந்த கழிவு தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக பதாதைகள் மற்றும் போட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்து நீண்ட காலங்கள் என்று செல்லாமல் மிக விரைவாக இந்த செயற்திட்டத்தை வந்து செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த செயற்திட்டத்தினை செயற்படுத்துவதற்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன் வந்து அந்த செயற்திட்டத்தினை வந்து அந்த செயற்திட்டத்தின் நோக்கத்துக்கு அமைவாக அதில் எந்த ஒரு மாற்றங்களையும் மேற்கொள்ளாமல் அந்த நோக்கத்தினை வந்து சரியான முறையில் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த செயற்திட்டத்தினை சிறந்த முறையிலே செயற்படுத்தி இருக்கின்ற வீக்கான் அமைப்புக்கும் எமது பாராட்டுகளையும் அடுத்ததாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த விடயத்தினை வந்து சிறப்பாக மேற்கொண்டமைக்காக அதே போல் இந்த செயற்திட்டத்தினை வந்து இந்த ஆலயத்திலே செயற்படுத்துவதற்கு முக்கியமான பங்களிப்பையும் முழுமையான ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார் எமது பங்கு தந்தை அவர்கள். அந்த வகையிலே இந்த பங்கு தந்தைக்கும் நான் இந்த வேளையிலே பிரதேச செயலாளர் சார்பாக இந்த பிரதேச மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஒரு செயற்திட்டத்தினை வந்து செயற்படுத்துவது என்பது அதை செய்து முடிப்பது என்பது வந்து மிக கடினமான விடயம். அதை விட கடினமான விடயம் என்று சொன்னால் அதை வந்து தொடர்ந்து பராமரித்து கொண்டு போகிறது. இப்போ இந்த செயற்திட்டம் ஆரம்பித்து முடித்தாலும் அதை வந்து தொடர்ச்சியாக இந்த கழிவு முகாமைத்துவம் என்ற விடயத்தினை வந்து தொடர்ச்சியாக சரியான முறையில் பேணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கின்ற இந்த கிராம மக்களும் சரி இந்த பங்கு மக்களும் சரி ஏதாவது ஒரு முறையினை பின்பற்றி இதை வந்து தொடர்ச்சியாக பலதரப்பட்ட காலங்களுக்கும் இந்த விடயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கு வந்து மக்கள் அனைவரது ஆதரவும் பங்களிப்பும் வந்து கட்டாயம் தேவை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த செயற்திட்டம் வந்து செயற்படுத்தின பிறகு வந்து இந்த பகுதியிலே இந்த பிரதேசத்திலே முன்பை விட இந்த கழிவுகள் வந்து வெளியே கொட்டப்படுவது வந்து குறைவாக காணப்படுகின்றது. இது வந்து ஒரு விடயத்தை எடுத்த உடனே வந்து முழுதாக 100% அடைவது என்பது கடினம். அதை வந்து படிப்படியாக பொதுமக்களிடையே அந்த விடயத்தினை வந்து கொண்டு சேர்த்து அதை வந்து முழுதாக வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு சில காலங்கள் எடுக்கும். ஆனாலும் இந்த செயற்திட்டத்தின் மூலம் இந்த பகுதியிலே முழுதாக இந்த பொலித்தீன் கழிவினை வந்து அகற்றுவதை குறைத்து கொண்டு இந்த பொதுமக்களுக்கும் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு வந்து சுத்தமான ஒரு சூழலினையும்
அதே போல் எமது எதிர்கால சந்ததியினருக்கு வளமான ஒரு நிலத்தினை வந்து விட்டு செல்ல வேண்டியது எமது கடமை பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நான் வலியுறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே என்னையும் இந்த நிகழ்வுக்காக அழைத்தமைக்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அங்கங்க இருக்கிறார்கள் கொடுத்துருக்கீங்க பாதத்தை கொடுத்துருக்கீங்க சரி சரி ஒரு ஆளுக்கு ஒரு பாய் படி பண்ணுங்க. எல்லாத்தையும் கலந்து கொடுங்க. ஆரம்பத்தில் செய்யாமல்